ஸோ இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் உடல் ஆரோக்கியமும் நம்மளுடைய மன ஆரோக்கியத்திற்காக தான் இவ்வளோ கட்டுப்பாடுகளும் சொன்னாங்களே தவிர இதற்கு வேறு எந்த விதமான காரண காரியமும் கிடையாது. இது ரெகுலராக நம்மளுடைய சிறு வயதிலிருந்தே இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடையும் இதை நம்ம முறையாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான அஜீரண கோளாறுகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை நமக்கு ஒரு 40 வயதிற்கு மேலே இப்போ எல்லாருக்குமே எப்படி பிபி, சுகர் இதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும்னு. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு உடல் ரொம்ப ஒரு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு பிபி சீராக இருப்பதும் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் சீராக இருப்பதற்கும் இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே நமக்கு பயன்பாட்டில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நம்ம நிறையா மாற்றிக்கிட்டோம். ஸோ நம்ம நிறைய ஆலிவ் ஆயில் போடுறோம், பாதாம் ஆயில் போடுறோம். எத்தனை தான் எண்ணெய்கள் இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் செக்கில் ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெயும் நமக்கு உடம்புக்கு ரொம்பவுமே சிறப்பானது.